ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா சிறகடிக்க ஆசை சீரியலில் என்ன போட போகிறாங்க பார்க்க போகிறோம். சிறகடிக்க ஆசை சீரியலில் மீனாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை. மீனாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா காயம் ஏற்பட்டுச்சு, எல்லாருக்குமே தெரியும். அதனால் இப்போ வந்து படுத்துட்டு இருக்காங்க. இனிமேல் நமக்கு எலெக்ஷனே வேண்டாம், நான் நிற்கலாங்கிறாங்க. இதை பார்த்துட்டு யாருக்கோ பயந்து சிந்தாமணிக்கு பயந்து நீயே நிற்காமல் இருக்கணும், நீ கண்டிப்பாக நிற்கணும், நீலாம் வந்து பயப்படக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் என்னாச்சுன்னா மீனாவை பார்க்க அவங்க அம்மா, தங்கச்சி, அவங்க ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே வந்து பார்க்க வராங்க. எல்லாருமே ஆறுதல் சொல்கிறாங்க. கண்டிப்பாக நீ ஜெயிக்க தான் போகிற, யாருக்கும் நீ பயப்படக்கூடாது, அதுவும் இந்த சிந்தாமணிக்கு கண்டிப்பாக சவால் விடணுமா, நீ தான் ஜெயிக்க போகிற மீனா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆறுதல் சொல்லிட்டு போயிடுறாங்க. எல்லாம் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா மீனாவுக்கு ஒரு பெரிய போஸ்டர் அடித்து வச்சுருக்காங்க. இதை பார்த்துட்டு விஜயாவுக்கு வந்து ஆமாம் இவ பெருசாக தலைவராகி அப்படியே கிழிக்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு இந்த போஸ்டரை வேறு கேடா அப்படின்ட்டு போஸ்டரை குத்தி குத்தி கிழிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு தள்ளி இந்த மீனா ஃப்ரெண்ட்ஸ்லாம் அங்கே யாரோ பாரு முக்காடு போட்டுக்கிட்டு இந்த மீனாவோட போஸ்டரை கிழிக்கிறாங்க. அவங்கள இந்த அம்மாவை சும்மா விடக்கூடாதுன்ட்டு ஓடி வந்து எல்லாரும் அடிக்க வராங்க. அடிக்க வந்து ஐயோ ஐயோன்னு பயந்து போய் விஜயா வந்து முக்காடு போட்டு ஓடுறாங்க. யார் என்னன்னு தெரில, மோஞ்சியை போட்டு காட்டினா பிச்சு போடுவோம் பிச்சு அப்படிங்கிறாங்க. ஐயோ ஐயோன்னு பதறி போய் ஓடிட்டாங்க. அந்த சமயம் முத்து கரெக்டாக வந்துக்கிட்டு இருக்காரு. யார் இந்த அம்மா ஏன் ஓடுறாங்கன்னா முக்காடு போட்டு உடனே இவங்கள்ட்ட கேட்குறாங்க. உடனே இந்த மாதிரி வந்து அவங்களாம் முக்காடு போட்டு ஓடுறத பார்த்துட்றாரு. அது விஜயான்னு தெரிஞ்சு போச்சு. ஐயோ நம்ம அம்மாவா, நம்ம அம்மா ஏன் இப்படி ஓடுறாங்கன்னா இவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி போஸ்டர் கிளிக்க வந்தாங்க, அதை நாங்கள் தான் விரட்டி விட்டோம். சரி போனால் போதும் விடுங்க, இல்லைங்க உங்களை துரத்தி பிடிக்கணுங்க, போனால் போட்டு இதுக்கெல்லாம் போட்டு வந்துக்கிட்டு பேசாமல் விடுங்க அப்படின்னு இது பண்ணுறாரு. அம்மா ஏன் தான் அப்படி திருந்தவே மாட்டாங்களோ தெரில, மீனாவை கண்டாலே பிடிக்கல, அம்மாவுக்கு என்னாச்சு தெரியல அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாம் வந்து ஒரு வழியாக வந்து முடிஞ்சு போயிடுது. முடிஞ்சு போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நேராக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜெயிப்பாங்களா மாட்டாங்களா தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து இந்த சமயம் ரவி சுருதிலாம் வந்து பார்க்க வர்றாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரவி சுருதிலாம் பார்க்க வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து யார் ஜெயிப்பாங்க தெரிஞ்சு போச்சு. யார் எல்லாரும் என்னமோ சிந்தாமணி தான் ஜெயிப்பான் அப்படி சொல்கிறாங்க. 30% தான் மீனா ஜெயிப்பான்னு சொல்கிறாங்க. நிஜமாவா சொல்கிறேன், ஆமாம் எனக்கே வந்து அதிர்ச்சியாக தான் இருக்குங்க. அப்படிலாம் எதுவுமே ஆகாது, கண்டிப்பாக மீனா வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிப்பா அப்படி சொல்கிறாங்க. இப்போ வந்து யார் ஜெயிக்க போகிறா அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. யார் ஜெயிக்க போகிறானே தெரியலையே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய வீடியோக்கள் வந்து தொடர்ந்து உங்களுக்காக வந்து போட்டுக்கிட்டு இருக்கேன். இன்னும் வாக்கிங் போகும்போது எடுத்த வீடியோக்கள்லாம் வந்து தொடர்ந்து போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வீடியோக்கள் வந்து போட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து நீங்கள் யாருமே பார்க்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னால வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இப்போ நம்பிக்கையே போயிடுச்சு. ஏன்னா வருஷ கணக்காக எத்தனை வருஷமாக போட்டுக்கிட்டு இருக்கேன். அதனால் போகணுமே வீடியோ போடணுமா வேண்டாமான்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். தயவுசெய்து பார்த்து ஆதரவு கொடுங்க. நன்றி.